I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனலில் இருந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விளாக் வீடியோ தான். இது ஒரு ரொட்டீன். குளோரிக்கு உடம்பு செல்லவும் தெரியும். அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சுடு தண்ணி போட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு கொடுத்து இந்த வாய் கொண்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த வாய் புண்ணுக்காக இதை நம்ம பண்ணணும்னு வச்சுங்க, அது ரொம்ப நல்லது. மருந்தை விட எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரி சொல்லிச்சு. க்ளோரி சொல்லிச்சுன்னா கேட்டால் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வச்சுருந்த பாத்திரம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கழுவி வச்சுருந்த பாத்திரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுட்டு அப்புறமா வந்து அந்த சுடு தண்ணியை எடுத்து போயிட்டு க்ளோரிக்கிட்டே கொடுத்தாச்சு. உங்களுக்கும் யாருன்னா இது மாதிரி வாய்ப்பும் அது மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா உப்பு போட்டு தண்ணியில் வாய் கொப்பளிங்க, சீக்கிரத்தில் நல்லாயிடும். Make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. இப்போ காலையிலக்கு எங்களுக்கு வந்து காஃபி வேணும், அதனால் காஃபி ரெடி பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் பால் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் பாலே வாங்கலை, பால் பவுடர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பால் பவுடரில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்க்கும்போது நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து இந்த பால் பவுடரை போடுறேன். அதனால் வந்து அதோட கிரெடிட்லாம் உங்களுக்கு தான், சரிங்களா? இண்டக்ஷன் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது நான் போடல. ஏன் இது இண்டக்ஷன் அடுப்பு போடணும்னா அது உடனே பார்த்திங்கன்னா பால் தீஞ்சிடுது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தான் அதை நான் போடுறேன்.
க்ளோரி பார்த்தீங்கன்னா தையல் கிளாஸுக்கு போகுது. போ துணியெல்லாம் துவச்சி காய போட்டுருக்குங்க. ஏன்னா மழை வரப்போகுதுங்க. அதனால க்ளோரிக்கு ஒரு வேலை வந்துருக்கு. ஜுரத்துலேருந்து எழுந்திரிச்சு நல்லாயி இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போகிறாங்களாம்மா. அவங்க இதே லெவலில் இருக்குது பிடிக்கலையா, அதனால் அடுத்த லெவலுக்கு போங்க. காக்காலாம் கட்டிகிட்டே இருக்கு, சீக்கிரம் ஓடி போயிடு. அது ஒன்றும் பண்ணாது, போ தையல் கிளாஸுக்கு போகுது. பாய், சாயந்தரமா வா. பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா தையல் கிளாஸுக்கு போயிட்டுருக்கு. இப்போ தான் இதுதான் ஃபஸ்ட் நாள் கிளாஸு. இப்போ நோட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகுது, என்னன்னு தெரில. பாய், பார்க்கவே இல்லை. பாய், பார்த்துச்சு. சரி, நம்ம வேலை பார்ப்போம். இதாங்க க்ளோரி தைச்ச ஃபஸ்ட்டு துணி. ஏன்னா 4 பக்கம் தைச்சே தந்துடுறா. இது தைக்க நீ கிளாஸுக்கு போனேன். க்ளோரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் நாள் கிளாஸ் போயிட்டு வந்துருக்கு. என்னென்ன பொருள் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகுது. என்னென்ன கொடுத்துருக்காங்க? இன்ஸ்டேப். அப்புறம் அதுக்கு அடுத்தது இந்த சாக்பீஸா? எதுக்கு சாக்பீஸ் மார்க் பண்ணுறதுக்கா? அப்புறம் மார்க்கர், இது நம்ம சாக்கு டெய்லர்ஸ் மார்க்கரா? அதுக்கு அடுத்தது இந்த நீடல் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து யாருன்னா பக்கத்தில் இம்சை பண்ணாங்கன்னா குத்திடுது. தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அதை வந்து எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க இப்படி நூல் வச்சு கட் பண்ணால் அதை அந்துக்கும் அப்படி சொன்னாங்க. நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வச்சுட்டு கட் ஆயிடுச்சா? ஷார்ப்பாக இருக்கு. அதுக்கு இது நம்ம இங்கி பென் எல்லாம் வாங்குவோம்ல, அதில் ஃபில்டர் பண்ணுறது ஒன்று வருமே, கேட்ரேஜ். நிப்பா கேட்ரேஜ் தானே சொல்லுவாங்க அது. அதுக்கு அடுத்தது பாபின். அதுக்கு அடுத்து பாபின் கேஸ். பாபின் எத்தனை இருக்கு? 10 தம் தான் வாங்கினேன். இது ஃபுல்லாக சேர்த்து 140 ரூபா அவங்கக்கிட்ட வாங்கினது. அதுக்கு அடுத்தது இந்த கட்டர். அப்புறம் இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறியா? அப்புறம் அதுக்கு அடுத்தது இதுதான் என்னோடய டெய்லரிங் பாக்ஸ். இது வந்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இது என் தம்பி வந்து சின்ன வயசில் வந்து சர்ச்சில் வந்து வசனம் சொல்லி வாங்கினது. அது நீ யூஸ் பண்ணுற? ஆமாம், அதை நான் இப்போ வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இன்றைக்கி ஏன்னா ஆச்சுன்னா விவல் சோப் டப்பால சாங்க எடுத்து வச்சாங்க, நல்லா இல்லாது. 10 மணி கிளாஸுக்கு 10:15 10:30 போதும். இதெல்லாம் தான் எங்கே நம்ம படிக்கிறது, பிச்சு அப்படி போட வேண்டியது. என்னது? அதாவது கிளாஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னால் மிதிக்க முடியலன்ட்டாங்க அவங்க. அம்மா ஒரு தோசை சாப்பிட்டு வந்தாலும் போதாது அப்படின்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக அவமானமாக போச்சு. சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப வேஸ்ட்டுங்க இல்லையா? ஆனால் உரம் மட்டும் சொன்னால் சொல்லுவேன், ஐயோ சாப்பாடு நல்லா இல்லை, நீங்கள் செய்கிற சாப்பாடு நல்லா இல்லை. அதுக்கு அடுத்தது என்னுடைய சிஸ்டர் காட்டுங்க. லாக்டவுனுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு சிஸ்டர் வாங்கினோம். ஆமாம் ஆமாம், நியூ கிராஃப்ட் சேனலுக்காக நான் வாங்கி கொடுத்தேன். நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுது இல்லைங்க? பரவாயில்ல, ஏதாவது யூஸ் ஆகுது சும்மா இல்லாமல். சரி, ஓகே. என்னுடைய ஸ்கட்சிப் காட்டுங்க. ஸ்கட்சிப் காட்டிட்டேமா ஆல்ரெடி. சரி, அதுக்குள்ளே வேறு என்ன இருக்கு பாருங்க. அதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. சரி, நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதாவது ரொம்ப தூங்கி 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 என்னடா இது இப்படி தூங்கணுன்னு கடுப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்தது எனக்கு தான் அப்படி இருக்குதா தெரில. எல்லா ரூமும் சரி, வெளியில் போனால் சரி, அப்படியே டல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்ச நாளுக்கு அப்படி தான் இருக்கான், அப்புறமா அதே பழகிடும், கவலைப்படாது. மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஆனால் வாய் புண்ணு தான் எனக்கு இன்னும் சரியாகலை. அதுக்கடுத்து சாப்பாடெல்லாம் தூரமாக இருக்குது. சரியாயிடும், கவலைப்படாத. பாய் பாய் சொல்லு. இது எங்களோட பழைய மிஷின். இது திருப்பி நாங்கள் இதை கொஞ்சம் ஓட வச்சு க்ளோரிக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் இருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வீடியோவை நம்ம நாளைக்கு பார்ப்போம். பாய்.
க்ளோரியா தைக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இது என் பேண்ட்டு எப்படி கீஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து க்ளோரி தைச்சி தர போகிறேன்னு சொல்லியிருக்கு. தைச்சி கொடுக்கும். ஃபஸ்ட்டு இதை ஒழுங்காக தைக்கிதா பார்ப்போம். தெரியுமா? அப்புறம் நம்ம